உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மேஜிக் கற்றுக்கணும்னு ஆசையா? அப்படி அந்த ஆசையை தீர்த்து தாங்க நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கேகே நகரில் லொக்கேட் ஆகிருக்கிற நம்ம மேஜிக் ஷாப் பற்றி தாங்க கேட்க போகிறோம். ஆமாங்க, இதுதாங்க மின்னல் ராஜா மேஜிக் ஷாப்பு. இவர் வந்து ஃபேமஸ் மெஜிஷியன் மட்டும் கிடையாது, இவர் ஒரு ஆக்டரும் கூட. இன்றைக்கி நம்ம அவர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். அவர் என்னென்ன மேஜிக் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அவர் ஷாப்பில் என்னென்ன பிகினர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் அவர் மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்காரு. வாங்க என்னென்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒரு முறை. ஹாய் ப்ரோ. ஹாய், சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து இந்த மேஜிக்னா என்ன, அதோட ஸ்டார்னர்ஸ்ல இருந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் என்னென்ன தேவைப்படுது அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு? கண்டிப்பா. மேஜிக்னா என்னன்னா செகண்ட்ஸ்ல இந்த மாதிரி இங்க பாருங்க, இப்படி பண்றதா மேஜிக். சூப்பர். வாவ், சூப்பர். தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கொடுத்துட்டீங்க எனக்கு. சார், நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிகினர் எனக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் எனக்கு ஆக்சுவலா நான் மேஜிக் எத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்க ஷாப்க்கு நான் வரேன், ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரோ பண்ணணும்னா ஒரு விஷயம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு என்னென்ன தேவைப்படும்னு கேக்குறீங்க. அதே மாதிரி நீங்க எதுக்காக கத்துக்கிறீங்கன்னு நாங்க கேட்போம். எதனால அப்படின்னா, நீங்க மேடையில பண்ணலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டலாம், இல்ல குட்டீஸ் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? அதனால நீங்க அதை எப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இவ்வளவு விஷயம் இருக்குங்களா? ஆமா, இன்னும் நிறைய மேஜிக் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதை நாங்க வந்து சொல்லி கொடுப்போம். அதாவது நீங்களே வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா எங்களுக்கே புரியாது எதுக்காக கற்றுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் கற்றுக்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எதுக்காக கற்றுக்க போகிறீங்க. இப்போ ஸ்டேஜில் பண்ணணுமா, இல்லை ஆடியன்ஸுக்கிட்ட, அதாவது நம்ம எங்கேயாவது போகிறோம், திடீர்னு அவங்க புதுசாக 4-5 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து கவர் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஓகே, பப்ளிக் இம்ப்ரெஸ் பண்ணுறது அதே தாங்க. சடனா சூப்பர் விஷயம். ப்ரோ, ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு கொஞ்சம் எனக்கு ஓவர்வியூ மாதிரி காட்டிடலாமா? கண்டிப்பாக காட்டிடலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு குழந்தைங்களை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணோம். எதனால அப்படின்னா நம்ம அப்போதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். எடுத்து நீங்கள் போய் பெரியவங்கிட்ட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் பண்ணிட்டோம்னு வைங்களேன், தெரிஞ்சிடும். சில பேர் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. மேஜிக்கில் வந்து சில இது ப்ராக்டிஸ் பண்ணலாம், சில இது பண்ணாமல் உடனே சொல்லி கொடுத்தா உடனே பண்ணலாம். ஆனால் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது தான் நல்லது. ஒரு எஃபெக்ட் நாங்கள் சொல்லி கொடுக்குறோன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அதே ஒரு 10 டைம் 20 டைம் செஞ்சு பார்க்கல, அது நம்மளுக்கு ஓகே அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுன்னா நம்ம மற்றவங்கிட்ட போய் காட்டலாம். அதே மாதிரி பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து நிறைய இந்த மாதிரி இருக்கும். இதுல இருந்து ஸ்டார்டிங். இதுல என்ன ப்ரோ மேஜிக் இருக்கு? இதுல வெறும் இதுதான், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் இதுதான். இது ஒரு டைஸ் மட்டும் இருக்கு. டைஸ் மட்டும் தானே இருக்கு. ஆமா. என்ன கலர்ல இருக்கு? எனக்கு நல்லா தெரியுது, பிளாக்ல இருக்கு. பிளாக் கலர்ல இருக்கு. பிளாக் கலர்ல இருக்கு. 1 2 and 3 அப்படினா ஒயிட்டா மாறிடும். இது உங்க கையில இதுல கூட மேஜிக் இருக்கா? ஏங்க இது ஃபேக்லாம் இல்லங்க, ஒரிஜினல் தான் இது. இங்க பாருங்க. ஓகே, இந்த மாதிரி பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 மேஜிக் பொருள் வந்து கொடுத்து சொல்லி கொடுப்போம். நெக்ஸ்ட் லெவல் வந்து அதுக்கு அடுத்தது வேற மாதிரி கொடுப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கடைசியாக ஸ்டேஜ் ஏற்றுற அளவுக்கு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வந்து சேல்ஸ் மட்டும் கிடையாது இவங்களுக்கு. வந்து மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டோமே வித்தமே சேல்ஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் கிடையாது இவங்களுக்கு. வந்து அதை கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், யாருக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வந்து ஸ்டேஜ் ஏறுற வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்னஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜிக் சம்மந்தமாக பிகினர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரோ, அந்த கிளாஸஸ் பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாங்க. இப்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேண்டாம், நான் வெறும் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மந்த்லி வந்து 4 கிளாஸ் நாங்கள் கொடுக்குறோம். 2 hours ஃப்ரீ டைமில் அது நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எப்படி மேடையில் ஏறணும், எப்படி மேனரிசத்தோடு அழகாக பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். அதே மாதிரி நாங்கள் சொல்லி கொடுக்குறதோட நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் மெட்டீரியல் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்களை நாங்கள் மேடையில் ஏற்றுற அளவுக்கு கொண்டு போவோம். எங்களோட ஷோக்கு கூப்பிட்டு போவோம். எங்களோட ஷோக்கு கூப்பிட்டு போய் ஒரு 2-3 ஷோவில் நான் வந்து காட்டுவோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இடையில அந்த 2-3 ஷோவில் வந்து உங்களையும் ஒரு 5 minutes பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவோம். ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது நமக்கு சொந்தமான மேடை கிடைக்கிறது பெரிய விஷயம். அதில் வந்து நம்மளை நம்பி வரவங்களுக்கும் வந்து ஒரு கஸ்டமராக பார்க்காம அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க. கண்டிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் நம்ம தம்பி சஞ்சயும் ஒன்று. ஹாய் ப்ரோ. சூப்பர். மெஜிஷியன் சஞ்சய். அந்த நேம் சொல்லும் போதே ஒரு கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? மெஜிஷியன் சொல்கிற போதே நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம், அதை பற்றி மூவி பார்த்து யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் அந்த மெஜிஷியன்ற விஷயம் வந்து எப்படி தெரியுமா, நம்ம லைவாக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட, அது ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து நான் பேசி கற்றுக்கும் போது மட்டும்தான்
அந்த விஷயத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் ஆக முடியும் நம்ம. வாங்க வந்து மெஜிஷியன் சஞ்சய் ப்ரோ கிட்ட வந்து நம்ம பேசலாம். ப்ரோ நீங்கள் கற்றுக்கிட்ட மேஜிக்கு எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. எஸ், கை காட்டு. 2 கையும் காமிச்சுவாங்க, கேமரா காமிச்சுங்க. இது பார்த்துக்கோங்க, கையில் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. சரி, என்கிட்ட ஒரு 2 பால் இருக்கு தெரியுதுல? ஆமாம், ரெட் கலர் பால். ஆமாம், ரெண்டுமே வந்து நான் தனித்தனியாக வைக்கிறேன். தெரியுதுங்களா? ஆமாம், தனித்தனியாக வச்சுருக்கீங்க. தனித்தனியாக வச்ச பிறகு நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண போகிறீங்க. எது செலக்ட் பண்ணுவீங்க? இதுவும் எனக்கு இதுதான். அதுதான். அப்போது இந்த பால் எடுத்து நான் இப்படி க்ளோஸ் பண்ணுறேன். வாட்ச் பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ண பிறகு நீங்கள் அங்கேருந்து ஒரு ப்ளோ பண்ணுங்கள். ப்ளோ பண்ணால் மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லையா? டவுட்டு தான் ப்ரோ. கேமராலேருந்து மறைய முடியாது. சரி, ஓகே, டவுட்டு தான். டவுட்டாகவே தான் இருக்குது, மறையல. ஓகே ஓகே. சரி, பால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி? ஆமாம் ப்ரோ. இன்னொரு டைம் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இந்த முறை இது அதே தான். அப்போ இன்னொரு டைம் இதே பால் எடுத்துகிட்டு திரும்பி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வச்சிடுறேன். இந்த பால் எடுத்து இவர் கையில் நல்லா டைட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே கை தூக்கிக்கோங்க. இந்த கை அப்படியே நல்லா டைட்டாக. எஸ், இங்கே ஒரு பால் இருக்குது, இங்கே எம்டியாக இருக்குது, இங்கே ஒரு பால் இருக்குது. ஆமாம். இன்னொரு டைம் ப்ளோ பண்ணுங்க. ப்ளோ பண்ண பிறகு இங்கேருந்து அப்படியே பால் ஃப்ளை பண்ணுறேன். அப்படியே ஃப்ளை ஆகுது. அப்படியே உங்கள் கைக்குள்ள பூந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க, உள்ள இருக்கானே. வந்துடும். 2 பால் இருக்கானா? நீங்க நினைப்பீங்க இவரோட காதுல ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, 3 பால் எடுத்துடலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் எப்படி ப்ரோ இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டீங்க? இது எத்தனை இவ்வளோ சீக்கிரமாலாம் கற்றுக்கல. ட்ரைனிங் எடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் எடுத்துட்டு. ட்ரைனிங் இருக்கு. ஆமாம். ப்ரோ எத்தனை வருஷமா நீ ட்ரைனிங் எடுக்கிறீங்க? இல்லை இல்லை, அது கேட்கல அந்த வார்த்தை. சரி, என்கிட்ட அழகான ஒரு டைஸ் இருக்கு. தேர்தல் 1 ல இருந்து 6 வரையும் இருக்கும். ஆமாம், 1 ல இருந்து 6 வரைக்கும் தான் இருக்கு. நீங்கள் எனி ஒன் ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இந்த பாக்ஸ் மேலே வைக்கிறீங்க. நான் திரும்பிக்க போகிறேன். வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே ஓகே. இப்போ 2னா 2, 4னா 4 அப்படின்னு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. எஸ், க்ளோஸ் பண்ணுங்க. அந்த நம்பர் நீங்கள் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. எஸ், க்ளோஸ் பண்ண பிறகு நம்பர் தெரியுதுங்களா? அதில் தெரியலையே. நீங்கள் ஒரு நம்பர் செட் பண்ணிக்க தெரியுதுங்களா? தெரியல. சரி, பேக் சைடு காமிக்கிறேன். பேக் சைடு தெரியல ப்ரோ. தெரியல. அப்படியே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ தெரியுதுங்களா? தெரியாது ப்ரோ, சான்ஸ் இல்லை. நத்திங். நீங்கள் எப்படி வேணால் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, தெரியுது, சான்ஸே கிடையாது. ஓகே, அப்போ அந்த நம்பரே கண்டுபிடிக்க முடியாது. என்னோட கண்ணே ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நீங்கள் 1 ல இருந்து 6 ஏதாவது ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த நம்பர் தான் எனக்கு தெரியாது. அப்படியே டச் பண்ணால் போதும். 2 அப்படின்னு நான் சொல்லிடுவேன். வாவ், 2 அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பருங்க. எஸ், ஓப்பன் பண்ணிடுமா? ஓப்பன் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, இந்தமாரி பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே ப்ரோ. இது வந்து நான் கற்றுக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? நீங்கள் கற்றுக்கணும் ஒரே நாளில் கூட இது கற்றுக்கலாம். ஒரே நாள்லையா? நீங்கள் எத்தனை வருஷம் ட்ரைனிங் அந்த மாதிரி? நான் 4 இயர்ஸாக மேஜிக் பண்ணிட்டு இப்போ சார்ட் வந்துட்டு மின்னல் ராஜா சார்ட் வந்துட்டு இன்னும் 1 இயர் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் ஷோக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்க, ஜாலியாக 1 இயர். அவர்கிட்ட வந்துட்டாலே ஆமாம் போயிடுவோம் நம்ம ஸ்டேஜ். கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன். இதுனா ப்ரோ வெறும் குச்சி சுற்றி வச்சுருக்கீங்க. இது பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இது இந்த செய்வனை வைக்கிற பொம்மைங்க மாதிரி இருக்கு. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அது கிடையாது. லூடு டால் இது பேர். லூட் டால். ஆமாம். கை நீட்டுங்க. உங்களோட கையில் நான் இதை வச்சிடுறேன். எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை இதில். ரொம்ப தக்கையாக இருக்குல்ல? ஆமாம், காத்தடிச்சா பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். 4 விரலையும் பொறுமையாக அசைக்கிறீங்க. அசைங்க இப்படி. இந்த வரல, இந்த விரல வச்சிருக்காருல, எந்த ஃபீலுமே ஆகலை. ஓகே, அது என்னோட கையிலே வைக்கிறேன் நான். எஸ், அப்படி 1 2 3. வாவ் வாவ், அங்கே வரங்க. அடடே. எஸ். இரு கயிறு கட்டி பார்க்குறேன் ஒரு வாட்டி. செக் பண்ணிக்கலாம். கயிறு நீர் எதுவுமே இல்லைங்க. நத்திங். வாவ், ஓகே, சூப்பர் ப்ரோ. மிஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் அந்த கவர் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா கார்ட் ட்ரிக்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆமாம். எனக்காக ஒரு கார்ட் ட்ரிக்ஸ் பண்ண முடியும்? கார்ட்ஸ் பற்றி கேட்டிங்க இல்லையா? ஆமாம், அந்த கார்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். வாவ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸாக இருக்கும். 52 கார்ட்ஸ் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எஸ், இந்த சைடும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் கார்டு தான். ஆமாம் ப்ரோ. நீங்கள் எனி ஒன் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்ல போகிறீங்க. எங்கே சொல்லுவீங்க? நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். எங்கே சொல்லுவீங்க சொல்லுங்கள். இங்கே பார்த்து சொல்லுங்கள். ஸ்டாப். இங்கே இல்லை மாற்றிக்கலாமா? அகைன் இங்கே. ஸ்டாப். ஓகே, ஸ்டாப் சொல்லுவீங்க. என்ன நம்பர் இருக்கும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எனக்கு காமிக்காதீங்க. நான் பின்னாடி திரும்பிக்கிறேன். எடுத்து நீங்கள் கேமராக்கெலாம் காமிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தான் காட்ட போகிறேன். ஓகேவா? நம்பர் 4 பார்த்துக்கோங்க. இந்த வச்சுருங்க, இங்கே வச்சுருங்க. மேலே மேலே வச்சுட்டுமா? வச்சுருங்க. ஓகே ப்ரோ. எஸ்,
இப்போ நீங்கள் பார்த்த நம்பர் என்னன்னு தெரியாது, அது மேலே இந்த கார்ட்ஸ் ஃபுல்லாக மேலே ட்ரா பண்ணிடுறேன். ஓகே நீங்கள் பார்த்த கார்டு வந்து இந்த சென்டரில் இருக்கும், மேலே எங்கேயோ டாப்லையோ அது மேலே இல்லை. இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்விசிபிளாக அந்த கார்டு மட்டும் எடுக்க போகிற கண்ணுக்கே தெரியாமல் எப்படி ப்ரோ அது வந்து எடுக்கிறேன். தெரியுதுங்களா கார்டு? இல்லை ப்ரோ. கேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சதா தெரியாது. அப்படிங்கிறது என்னோட பேக் பாக்கெட்டில் தூக்கி போடுவேன். தூக்கி போட்டால் நீங்கள் பார்த்த நம்பர் என் பேக் பாக்கெட்டில் தான் இருக்கும், அது உள்ளே இருக்காது. எடுத்துருவோமா? சான்ஸ் இல்லை ப்ரோ. வாவ், எஸ், நம்பர் 4 ஹார்டின். சூப்பர் ப்ரோ. அந்த நம்பர் 4 ஹார்டினை நீங்கள் ஒரு நம்பர் தான் பார்த்துருப்பீங்க. நம்பர் 4 ஹார்டின் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க, வேறு எந்த நம்பரும் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண நம்பருக்கு ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக 4 4 4 4 டிஃப்ரெண்ட் டபுள் சைடுமே அப்படி தான் இருக்கும். சூப்பருங்க, சூப்பர் ப்ரோ. இதே கார்டு நீங்கள் வச்சுக்கோங்க கையில். அது என்ன நம்பர்னு பாருங்கள். நம்பர் உங்களோட நம்பர் 4 நம்பர் தான் அது. அந்த நம்பர் எடுத்துட்டுனா இங்கே ஃபுல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அதுக்குள்ளே வா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. சூப்பர், எங்களுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். எங்களுக்கும் ரொம்ப பிரதர், நம்ம கிட்ட என்னென்ன ப்ரைஸ் வந்து மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களா? ப்ரோ அதாவது நம்ம சொல்லணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. ஏன்னா ஒரு பொருள் இல்லை, 2 பொருள் இல்லை, 1000 கணக்கில் இருக்குது. நீங்கள் பார்க்கலையே தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் 30 ரூபாயில இருந்து வெறும் 30 ரூபீஸ்ல இருந்து நம்ம மேஜிக் ஷாப்ல இருக்குது. 30 ரூபீஸ்ல இருந்துன்னா எப்படின்னா ஒரு கலரிங் புக் எல்லாம் எடுத்தா 30 ரூபீஸ். ஏன்னா நம்பவே முடியாத ஒரு விலை. ஏன்னா மேஜிக் ஷாப்னா வந்து காஸ்ட்லியா இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ரொம்ப லோவா வெறும் 30 ரூபாயில இருந்து 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பொருளோட விலையெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து அமௌண்ட் கொடுத்து எங்ககிட்ட கத்துக்கும் போது நாங்க அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ள சொல்லி கொடுத்துருவோம். ஆனா சொல்லி கொடுத்தே உடனே போய் பண்ண முடியாது, பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மேடையில பண்ற பொருள். இங்க எல்லாம் பெல் எல்லாம் பாத்தீங்கன்னா பெல் தெரியுது இல்லையா உங்களுக்கு? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா தன்னால அடிக்கிற பெல். இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தண்ணி ஐஸ் கட்டியாக மாறுது. இதெல்லாம் மேடையில் பண்ணுறதுக்கு உண்டான மேஜிக் எல்லாம் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே. நீங்கள் பார்த்த மேஜிக் வந்து கொஞ்சம் தான், அது மாதிரி 1000 கணக்கில் இங்கே இருக்கு. பெரிய பெரிய எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. அதுவும் ஆக்சுவலாக இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு பொம்மை. பார்த்தீங்கன்னாவே தெரியும், குழந்தைங்க டாய்ஸ் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு, கொடூரமாக இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆனது இந்த பொம்மை மூலமா தான். ஒரு வீடியோ நம்மளோட ஷாப் வந்து வைரல் ஆனது, அது இந்த பொம்மை தான். ஓகே ப்ரோ, அதான் இவ்வளவு மேஜிக் பொருள் இருக்குங்க. குழந்தைங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க 80 வயசு ஆளெல்லாம் வந்து பண்றாங்களான்ட்டு. அவங்களும் வந்து கத்துக்கிட்டு போறாங்க 80 வயசுல இருக்கிறவங்க. அதே மாதிரி 3 வயசுல வந்து ஒரு குழந்தை ஒரு சில மேஜிக் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கிறோம். அவ்வளவுதான், எல்லாமே கத்துக்கிறாங்க. நல்லா நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க 1000 கணக்கில். அதாவது இங்க நம்ம தமிழ்நாடுன்னு எல்லாமே நினைக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அங்கிருந்தெல்லாம் வந்து நம்ம மேஜிக் ஷாப்ல வந்து கத்துக்கிட்டு போறாங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 30 ரூபீஸ் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போறேன், அது எப்படி நான் யூஸ் பண்றது? அங்க போயிட்டு அது உடனே சொல்லி கொடுத்துடுவோம். உடனே சொல்லி கொடுத்தா அதெல்லாம் வந்து உடனே நீங்க பண்ணலாம். அந்த வெறும் 30 ரூபாய்க்கு வாங்கினா கூட நீங்க சொல்லி கொடுத்துருவோம் எல்லாமே. அப்புறம் நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டு சொல்லி கொடுக்கலன்னு எப்படி இருக்கும்? அப்ப வாங்கிட்டு போய் சும்மா தான் வீட்டுல வச்சிருக்கணும். இல்ல 1000-500 கொடுத்து வாங்குற சில பொருளுக்கு யூடியூப் பார்த்து ரிவ்யூ கத்துக்கிற ஸ்டேஜ்ல நீங்க வெறும் 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ற பொருளுக்கு வந்து நாங்க கிளாஸ் சொல்லி கொடுத்துருவோம். இதெல்லாம் எதுக்காக நாங்க வந்து இவ்வளவு ஈஸியா நாங்க சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல வந்து சொல்லி கொடுக்க யாருமே கிடையாது. அதனால வந்து என்னோட முழு எய்ம் வந்து நிறைய மெஜிஷியன் உருவாக்கணும். இங்க மட்டும் இல்லாம எல்லா பக்கம் என்னோட எய்ம் அதுதான். ஓகே, தேங்க்யூ ஜி, சூப்பர், தேங்க்யூ.